நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் வேர்ல்டு வைடு 300 கோடி கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுவரைக்கும் 300 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஹீரோஸ்லாம் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஹீரோஸ்லாம் யார் யாருன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டினது நம்ம தெலுங்கு ஹீரோ பிரபாஸ் தான். ஸோ இவரோட பாகுபலி 2 தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு 100 கோடி கலெக்ஷன் கொடுத்த படமும், ஃபஸ்ட்டு 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த படமும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ், ஏகப்பட்ட படம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஆனால் மொத கொடுத்தது இவர் தான். ஸோ 2வதா 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஹீரோனா அது நம்ம உலகநாயகன் தான். ஸோ இவரோட விக்ரம் பார்த்தீங்கன்னா லோகேஷோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டுச்சு. அந்த தெலுங்கு மூவி பாகுபலி 2 பார்த்தீங்கன்னா சேர்க்காம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த தமிழ் ஹீரோ அப்புறம் தமிழ் ஃபிலிம்னா அது இந்த விக்ரம் தான். அடுத்து 3வதா 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஆக்டர்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஸோ நெல்சன் டைரக்ஷன் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா 150 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே தொட்டார். அடுத்து ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் செட் பண்ண போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 4வதா 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஹீரோனா அது நம்ம தளபதி விஜய் தான். ஸோ இவரோட லியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி கலெக்ஷன் தொட்டுச்சு. ஸோ அது வேறு இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடி கலெக்ஷனுக்கு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடி கலெக்ஷன் கொடுத்த மூவின்னு ரெக்கார்ட் செட் பண்ணுச்சு. ஸோ இவருக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் 150 கோடி விடுங்க, 200 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 5வதா 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஆக்டர்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன அமரன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 160 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர் மூவி தான் இது. ஸோ அதுக்கடுத்து இவருக்கு ரிலீஸ் ஆன எந்த படமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 80 கோடி கலெக்ஷன் கூட தொடல. ஸோ அடுத்து இவருக்கு ரிலீஸ் ஆக போகிற சேவன் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன், 150 கோடி கலெக்ஷன் மறுபடியும் தமிழ்நாட்டில் மட்டும் தொடுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் 6வதா அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும் 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஹீரோனா அது நம்ம ஏகே தான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி கலெக்ஷனை தொட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டர் படமும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொடல தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7வதா நம்ம சூர்யா சார் வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 120 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை தொட்டிருக்கு. இன்னும் 30 கோடி தான். பெருசாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த படமே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. பிளாஸ்ட்னு ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா சொலையாக கருப்பு படம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் அப்புறம் அடுத்து வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 150 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரனில் தொட்டுரும். அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ பார்த்து இந்த கண்டென்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் என்னென்னு பார்த்துக்கிறேன்.